இன்னைக்கு ஜோடி ஆர் யூடி சீசன் 2ல ஆல்ரெடி ப்ரமோவில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த ராக்கி பாய் மூமெண்ட் யார் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபினவ் ராணி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ராக்கி பாய் வெளில வந்தார். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். அவங்க யாருக்கு ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ்வலாக இல்லாமல் வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப டஃபஸ்ட்டு ஸ்டெப்போடய அசால்ட்டாக பண்ணிட்டு போயினே இருந்தாங்க. அவ்வளோ கிரேஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் என்னென்னா சொல்லிட்டாங்க ராக்கி பாய் கன்னுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிச்சு. அந்த லைட் வந்து முடிவு பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க பாருங்கள், செம்ம கைண்ட் ஆயிடுச்சு. அதுதான் தெரிஞ்சிச்சு இப்போ க்ரீன் தான்ட்டு அதை உடனே தட்டி விட்டா என்ன. ஓகே, இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ராணிக்கு வந்து பிரதீப் வந்து கரெக்டான பேராக இருந்துக்க மாட்டாங்க அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ராணி ஸ்டைல் வேறு, பிரதீப் ஸ்டைல் வேறு. ஸோ ராணிக்கும் அபினவுக்கும் வேறு லெவல் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பிரதீப்புக்கும் பிரியங்காவுக்கும் வேறு லெவல் மேட்ச் ஆகுது. ஸோ யார் யாருக்கு எப்படியோ அப்படி தான் அது அமையும். ஸோ நல்லா தான் அமைஞ்சிருக்கு 2 பேருக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.